வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது மை பேஜ் இன் த 90s அப்படிங்கிற சைனீஸ் ட்ராமாவோட 13 and 14 எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் பண்ணுறதை வந்து காமிச்சாங்க. ஸோ அதுலேருந்து இன்னைக்கியோட எபிசோடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் வந்து 4 பேரும் டைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து டின்னருக்காக நானும் ஹீரோ வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒர்க் விஷயமாக தான் டிஸ்கஸ் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள்லாம் கிளாஸ்மேட்ஸா அப்படின்னு கேட்கும்போது நாங்களாம் ரொம்ப கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் ஸ்குவாடா அப்படின்னு சொல்லும்போது ஸோ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோவை வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. வந்து என்னை பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஒன்று ஜெலசி இல்லாட்டி நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து 3rd ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாரு. நான் உன்னை ஹேட் பண்ணுறேன் ரொம்ப அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டா. அப்புறம் 2 பேர் ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நெக்ஸ்ட் நாள் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. என்ன நீங்கள் நைட் கால் பண்ணி ஒரு சாங் உங்களுக்காக டெடிகேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஷாக் ஆகிட்டாரு. அதுக்கு அடுத்தது வந்து ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து சீட்டிங் பண்ணதை வந்து காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது ஹீரோயின் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கா, இம்பார்ட்டண்டான ஒர்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நைட் சொன்னது வந்து மீன் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது ட்ரங்க் வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நான் வந்து பிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து செகண்ட் லீட் வந்து வெளியே அவுட்டிங் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. 2 பேர் பைக்கில் வந்து ஜாலியாக வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஹீரோயின் வெளியே எங்கேயோ போகிறாங்க. அப்போ ஹீரோ ஷாக்காக எங்கே போகும்போது நான் எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லும்போது நானே ஒன்று பர்சனலாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி காரில் போயிட்டு இருக்காங்க. ஒரு பீச் ஓரமாக வந்து போயிட்டுருக்கா அப்படி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் இறங்கி பீச்சில் போய் பார்க்கலான்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து தண்ணியில் ரொம்ப பயம். ஸோ வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து வற்புறுத்தி வந்து கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறா. அந்த பீச் ஓரமாக போய் விஷலாம் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ரொம்ப பதட்டமடையதை பார்த்து கூட்டிகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஹீரோயினை ட்ராப் பண்ணிவிட்டு அவள் வந்து ஆப்ராட் போகிறாரு பிஸ்னஸ் ட்ரிப்காக. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு நியூஸை கேட்குறா. வந்து ரிட்டன் ஆகலை நம்ம ஹீரோ, இன்னும் இட்டாலிக்கு போகலை, ஏதோ ஆக்சிடென்ட் போகல அப்படின்னு சொல்கிறது கேட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்துடா. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அவன் ஏர்போர்ட்கே போயிடா. அப்போ ஹீரோவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி அவரை போய் கட்டி பிடிச்சிட்டா. ஸோ ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து 2 பேர் பிரிஞ்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் ஃப்ளைட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அது கேட்டு வந்து ஹீரோயின் ஹாப்பியாகிற. அப்புறம் அந்தளோடைய ஃபவுண்ட்னஸ் லெவலும் அதிகமாகிடுச்சு. அப்புறம் ஹீரோயின் கிஃப்ட்லாம் கொடுக்குறேன் ஞாபகம் வரும்போது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ அங்கே தான் ஷாக். ஒரு கேர்ளை 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. கேர்ள் யாருன்னா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ நியூ கேரக்டர் என்ட்ரி ஆகுறாங்க. பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்டை இழுக்கிறான். அப்புறம் ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக இருக்கா. இது வந்து தான் இதான் மேனேஜர் அப்படி ஹீரோ அண்ட் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த பையனும் பேசிகிட்டு இருக்கான். நான் உங்களை பற்றி ரொம்ப ஹியர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஷாக்கார ஃபேஸை பார்த்து என்னாச்சு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் டம்ப் பண்ணதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீன் அதோட முடியுது. அதுக்கு அடுத்த சீன் வந்து இவங்க 2 பேரும் வந்து ரூமில் இருக்க மாதிரி வந்து நான் ரைட் டைம் வரும்போது தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரிவீல் பண்ணுவேன் ஃபார்வலாக அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ஹாப்பியாக 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ சமாளித்து அந்த பொண்ணை வந்து சமாளிக்க வச்சுட்டான். அதுக்கு அடுத்த சீன் வந்து ஹீரோ வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகி ஹீரோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹாப்பியாக எங்கள் அம்மா வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன் ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த பையனும் ஹீரோயினும் வந்து வெளியே வந்து ஒரு டின்னருக்காக போயிருக்காங்க. அப்போ 2 பேரும் வந்து நீ என்ன வந்து வேற மூணு பார்த்துட்டியா, நீ என்னோட ஹார்ட்டில் தான் இருக்கியா அப்படின்னு வந்து பையன் சொல்லும் போது ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து சீட் பண்ணுறமே, ஒரு ஃப்ரீ லோடிங் தானே, நீ வந்து என்னையை பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது வார்னிங் கொடுக்குது சிஸ்டம். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப நீ ஒரு செல்ஃபிஷ் இன்செக்யூர் கவர்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ சிஸ்டம் வந்து ரீசெட் ஆயிடுது. ஏன்னா வந்து பழசெலாம் சொல்லக்கூடாதுல்ல.
அதுக்கப்புறமா வந்து அந்த பையன் வந்து ரொம்ப இமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ நானும் செட் ஆக மாட்டோம், நம்ம 2 பேரும் ஆனால் மறுபடியும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப கோவமாகினா, சின்ஸ் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணதுனால நான் உங்களுக்கு கொடுத்த மணி எல்லாமே எனக்கு திருப்பி கொடுக்கணும் வித் இன்ட்ரெஸ்ட்டோட அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டான். மணி எல்லாம் நெசசரி இல்லை, நான் 2 பேரும் லவ் பண்ணுறோம்ல அப்படின்னு சொன்னது ஹீரோயின் வந்து பொழுக்குன்னு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டான். அந்த ஒரு ஷீனை வந்து ஷாக்காகி நின்றுட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் இந்த பொண்ணு வந்து ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் இந்த ப்ரப்போசல் எல்லாம் அந்த ஹீரோ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஷியாவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் 2 பேரும் எத்தனை வருஷமாக ஒட்டுக்காக இருக்கீங்க, நாங்கள் வந்து 3 இயர்ஸாக ஒட்டுக்க வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் இந்த பொண்ணை மீட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஷியா வந்து யாராவது டேட் பண்ணாரா ஸ்கூல் இருக்கும்போது கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து அந்த பையனும் ஹீரோ வந்து இன்டர்வியூவில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ரெஷ்யூமெல்லாம் வந்து ஹீரோ வந்து படிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து டியூஷனை வந்து அஃபோர்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, ஸோ நான் வந்து பார்ட் டைம் ஜாபுக்கெலாம் போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இல்லை, நீங்கள் வந்து அவ்வளோக்கு போகவும் இல்லை, ஸோ மணி உங்களுக்கு யாரோ சென்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டயான் வந்து ரொம்ப குட் கேர்ள், நீ வந்து ரொம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த பையன் சடனாக வந்து ஃபோனை பார்த்துட்றான். அப்போ ஹீரோயின் மெசேஜ் பண்ணதை. ஸோ அங்கேருந்து அவன் லீவ் ஆகிட்டான். அதுக்கு அடுத்த சீன் வந்து அந்த கேர்ள் வந்து ரொம்ப சடனாக மீட் பண்ண வராரு அந்த பையனை. ஸோ வந்து உனக்கு வந்து நான் அதர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உனக்கு தேடி தரேன், ஸோ இது விடுனா வேறு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறான், நானும் மிஸ் லின்னும் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டோம். அவன் அதுக்கு அந்த பையன் வந்து ஜெலசி அப்படின்னு சொல்லி டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த பையன் தப்பாக ஹீரோயினை பற்றி பேசுறதை வச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து பார்த்து பாட்டில் எடுத்து நீட்டி அவளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணா, நீ அவளை பற்றி இப்படி தான் பேசுவியா, ஆல்ரெடி நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து நீ வந்து கோவப்படாத அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் மெயின் லீட் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், அவள் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த 2 பேர்த்துக்குள்ளே என்ன ஆச்சு, ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரிலேஷனுக்குள்ளே என்ன ஆச்சு, 2 பேரும் லவ் பண்ணாங்களா சேர்ந்தாங்களா எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய்.